ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்டியான சுவையான கோவக்காய் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு வந்து லஞ்சம் வந்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சு வரட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு அது கூடயே பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போது 1 கப் அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி கோவக்காய் வந்து நல்லா வந்து கழுவி நான் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதையும் நான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே வந்து கோவக்காய் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். கோவக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறை கோவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து குணமாகும். சக்கரை வியாதிக்குமே இது மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். கண்டிப்பாக வந்து இந்த கோவக்காவை வாரத்தில் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடையே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போது காய் வேகிற அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கோவக்காய் அவ்வளோ சீக்கிரத்துலேயே வேகாதுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு புளிப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுறேன். வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுக்கு தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி வந்திருக்கு. காயுமே நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இன்னுமே வந்து நல்லா வேக வரட்டும். இன்னமும் எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேணுறதுக்காக மறுபடியும் நான் மூடி போட்டு மூடி வச்சுறேன் ஒரு 5 நிமிஷம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கோவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கோவக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம சட்டுன்னு வந்து மதிய லஞ்சையும் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லவ்வோடு சமைங்க, டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.